ஹாய் பியூட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எடுத்த உடனே என் பேர் மஞ்சு அப்படின்னு சொல்றவ, இன்னைக்கு என்ன ஹாய் பியூட்டிஸ் சொல்றா அப்படின்னு பார்க்குறீங்களா? கமெண்ட்ல ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, என் பேர் மஞ்சு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, ஏதாவது வெல்கம் பண்ற மாரி பேசலாமே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப நாளாவே எனக்கும் இது தோணிக்கிட்டு தான் இருந்தது. யாராவது கமெண்ட்ல இந்த மாதிரி சொன்னா சேஞ்ச் பண்ணிக்கலான்னு இருந்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு ஏன் பசங்க ஒத்துக்க மாட்றாங்க? என்ன ஒரு சிலர் ஆன்ட்டின்னும் கூப்பிடுறீங்க, அம்மான்னும் கூப்பிடுறீங்க. அதே மாதிரி சிஸ்டர்ன்னும் ஒரு சிலர் கூப்பிடுறீங்க. நீங்க யாரு என்ன எப்படி கூப்பிட்டாலும், எனக்கு நீங்க எல்லாருமே சிஸ்டர்ஸ் தாங்க. நிஜமாவே சொல்லணும்னா, ஸ்டார்ட்டிங்ல வெல்கம் பண்ற மாதிரி என்ன பேசணும்னே எனக்கு தெரியல. அதனால தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஹாய் பியூட்டீஸ் அப்படின்னு சொன்னேன். பொண்ணுங்கன்னாலே அழகு தானே! இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு நான் எப்படி வெல்கம் பண்ணா நல்லாருக்கும் அப்படிங்கிறத பத்தி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா, எனக்கு நிச்சயமா இத பத்தின ஐடியாவே இல்லைங்க. சரி, இன்னைக்கு இந்த வீடியோல பிரியதர்ஷினி அப்படிங்கிற சிஸ்டர் வொர்க்கிங் வுமன் லைஃப் ஸ்டைல் பத்தியும், ஹெல்த் கேர் பத்தியும் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போதைக்கு ஹெல்த் கேர் பத்தின வீடியோ என்னால போட முடியலனாலும், வேலைக்கு போற பெண்களுக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸை இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். சரி வாங்க நம்ம வீடியோவ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். காலையில ஆஃபீஸுக்கு கிளம்புற நேரத்தில வார்ட்ரோப் கிட்ட போய் நின்னுகிட்டு எந்த ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நிப்போம். இப்படி யோசிச்சுட்டு நிக்கும்போதே நமக்கு டைம் ஆயிடும். அதுக்குள்ள ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு சம்மந்தமே இல்லாத துப்பட்டாவும் போட்டுட்டு கிளம்புவோம். எப்பவுமே ஆஃபீஸுக்கு கிளம்புற நேரத்தில ட்ரெஸ்ஸ பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஒரு வாரத்துக்கு தேவையான ட்ரெஸ்ஸ சண்டேவே செலக்ட் பண்ணி வச்சுருங்க. அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே அப்படியே அயர்னும் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா, ஒரு சில சமயம் காலையில கரண்ட்டும் இருக்காது. அது மட்டும் இல்லாம, அவசரமா லேட் ஆயிடுச்சுனாலும், நம்ம அப்படியே அந்த ட்ரெஸ்ஸும் போட்டுட்டு போயிடுவோம். ரொம்ப சுருக்கமான ட்ரெஸ்ஸ நம்ம ஆஃபீஸ்க்கு போட்டுட்டு போம்போது, நமக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட்டும் இருக்காது. அந்த நீட்னஸும் இருக்காது. ட்ரெஸ்ஸ ஐரன் பண்ணி நம்ம நீட்டா ஆஃபீஸ்க்கு போகும்போது, நமக்கு நம்மளையே பார்க்கும்போது ஒரு ஸ்மார்ட்டான லுக் நமக்கே தெரியும். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் ஐரன் பண்ணி, அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆன பேண்ட்டையும் அதுக்குள்ளே ஃபோல்ட் பண்ணி வச்சுருங்க. ஐரன் பண்ண ட்ரெஸ்ஸ மத்த ட்ரெஸ்ஸோட கூட வைக்காம, இதுக்குன்னு தனியா இடத்தையும் வார்ட்ரோப்ல ஒதுக்கி வச்சுருங்க. ஒரு வாரத்துக்கு இந்த ட்ரெஸ் போட்டீங்கன்னா, இந்த ட்ரெஸ்ஸ வாஷ் பண்ணி அப்படியே தனியா வையுங்க. அதுக்கு அடுத்த வாரம் இன்னும் ஒரு 5 ட்ரெஸ்ஸையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வாரம் இப்படி வேற ட்ரெஸ் நம்ம செலக்ட் பண்ணி வைக்கும்போது, போட்ட ட்ரெஸ்ஸே நம்ம போட்ட மாதிரியும் இருக்காது. எக்ஸாம்பிள்க்கு உங்ககிட்ட ஒரு 20 ட்ரெஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 4 வாரம் இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். முதல் வாரம் நம்ம யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு 2வது ரவுண்ட் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகும். நீங்க ஜீன்ஸ் போடுறவங்களா இருந்தா, ஒரு 4 ஜீன்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டா போதும். நெறைய டாப் வாங்கி வச்சுக்கலாம். அப்ப நெறைய ட்ரெஸ் நம்ம போடுற மாதிரியும் நமக்கு தெரியும். இப்ப செகண்ட் டிப் பார்க்கலாம். ஆஃபீஸ் போறவங்க கண்டிப்பா இந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் கண்டிப்பா ஒரேடியா வாங்கி வச்சுக்கோங்க. கிளீன் பண்ணியும் அத அரேஞ்ச் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு நீங்க கடைக்கு போற மாதிரியே வச்சுக்க கூடாது. இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நான் ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்துருவேன் அப்படிங்கிறவங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் நீங்க வரும்போதே வாங்கிட்டு வந்தீங்கன்னா, இத கிளீன் பண்ணிக்கிட்டு தான் நீங்க உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. மத்த வேலைகள் உங்களுக்கு பார்க்கறதுக்கும் நேரம் இருக்காது. அடுத்த நாள் சமையலுக்கு தேவையானத உங்களால ரெடி பண்ணியும் வைக்க முடியாது. ஒரு வாரத்துக்கு தேவையான பூண்டு உரிச்சு வச்சுக்கிறது, அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சுக்கிறது, இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்காம, நீங்க அப்படியே காலையில கிச்சன்ல சமைச்சீங்கன்னா, காலையில ரொம்பவே டென்ஷனா சமைக்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாம கவுண்டர் டாப் எல்லாமே மெஸ்ஸி ஆகும். பூண்டு உரிக்கிறது, வெங்காயம் உரிக்கிறது, தேங்காய துருவி எடுக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நம்ம காலையில செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, கவுண்டர் டாப் ஃபுல்லாவே மெஸ்ஸி ஆயிடும். கிளீன் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். ஒரு வாரத்துக்கு தேவையான முட்டையும் ஒரேடியா வாங்கி வச்சுருங்க. கண்டிப்பா நீங்களும், உங்க குழந்தைங்களும் டெய்லி ஒரு முட்டை கம்பல்சரி சாப்பிடுங்க. ஏன்னா, டெய்லி அவசர அவசரமா வீட்டு வேலைய செஞ்சுட்டு ஆஃபீஸுக்கு கிளம்புறவங்க, சரியா சாப்பாடும் சாப்பிட மாட்டாங்க. அவங்க ஹெல்த்தையும் பார்த்துக்க மாட்டாங்க. அதனால கண்டிப்பா டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. என்னோட ஃப்ரிட்ஜ்லயுமே நானு எப்பவுமே 1 வாரத்துக்கு தேவையானது வாங்கி வச்சுருவேன். ஏன்னா, காலையில எதுனா அவசரமா வேணும்னு நெனைச்சா கூட இங்க கடை தொறக்காது. கிட்டத்தட்ட கடை தொறக்கிறதுக்கு ஒரு 7:30 மணியாச்சும் ஆகும். இப்போ 3 டிப் பார்க்கலாம். எப்பவுமே பெட்ஷீட் சேஞ்ச் பண்ற வேலைகள் எல்லாமே வீக் டேஸ்ல வச்சுக்காதீங்க. மண்டே ஆஃபீஸ் போறீங்கன்னா, சண்டே ஈவினிங் இந்த பெட்ஷீட் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. சாட்டர்டே நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா கூட, சண்டே ஒரு நாள்ல மொத்தமா அழுக்கு பண்ணிடுவாங்க. அதனால சண்டே ஈவினிங் பண்ணீங்கன்னா, அடுத்த சண்டே வரைக்கும் அப்படியே நீட்டாவே இருக்கும். இந்த டிப்ஸ ரெகுலராவே என் வீட்ல நான் ஃபாலோ பண்றேன். சாட்டர்டே, சண்டே எல்லாரும் வீட்ல இருப்பாங்க. அந்த மாதிரி சமயத்துல நம்ம பெட்ஷீட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. 2டே நாள்ல அழுக்காக்கிடுவாங்க.
அதனால காலேஜ்க்கும், ஆஃபீஸ்க்கும் எல்லாரும் கிளம்புன பிறகு நான் மண்டே மார்னிங் தாங்க பெட்ஷீட்டே சேஞ்ச் பண்ணுவேன். நான் ஹவுஸ் ஒய்ஃப்ன்றதால மண்டே மார்னிங் பண்றேன். நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தா சண்டே ஈவினிங்கே சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. நான் இப்படி பண்றதுக்கான ரீசன் காலையில போனாங்கன்னா, சாயங்காலம் தான் வீட்டுக்கு வருவாங்க. நைட்டு தூங்குற நேரம் தான். மறுபடியும் காலையில எந்திரிச்சு போயிடுவாங்க. வாரத்துல 5 நாளும் இதே மாதிரி இருக்கிறதுனால பெட்ஷீட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு அழுக்கே ஆகாது. இப்போ 4த் டிப் பார்க்கலாம். ஒரு வாரத்துக்கு தேவையான இட்லி மாவ சண்டேவே அரைச்சு வச்சுருங்க. அரைச்சு வைக்கிற ஒரு மாவுலயே இட்லி, தோசை, மசால் தோசை, ஆனியன் தோசை இது எல்லாமே செய்ற மாரி இருக்கணும். எல்லாத்துக்கும் தனித்தனியா மாவு அரைச்சு வச்சீங்கன்னா, உங்க டைமும் வேஸ்ட்டு. அதே மாதிரி உங்க ஃப்ரிட்ஜ்லயும் வைக்க இடம் இருக்காது. மாவு புளிச்ச பிறகு பெரிய பாத்திரத்துல ஃப்ரிட்ஜ்ல வைக்காம, இந்த மாதிரி சின்ன சின்ன பாத்திரத்துல ஊத்தி வச்சுக்கோங்க. இப்படி ஊத்தி வைக்கும்போது, ஒரு நாளைக்கு ஒரு பாத்திரம் அப்படிங்கிற மாரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதையே ஒரு பெரிய பாத்திரத்துல ஊத்தி வச்சோம்னு வச்சுக்கோங்க, காலையில நம்ம ஆஃபீஸ்க்கு போற நேரத்துல, பெரிய பாத்திரத்துலருந்து ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாவு எடுத்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்படி பண்றதுனால நம்ம நேரமும் வீணாகும். சின்ன சின்ன பாத்திரத்துல இப்படி மாவு ஊத்தி வைக்கிறதுனால, ஃப்ரிட்ஜ்லயும் பாருங்க, எனக்கு இந்த 3 பாத்திரமும் வச்சு இன்னும் நெறைய இடமும் இருக்கு. இப்போ 5த் டிப் என்னன்னு பார்க்கலாம். வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பா இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வைக்கிற அஞ்சர பெட்டியில என்னென்ன ஃபில் பண்ணணுமோ எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. எதுனா ஒண்ணு காலியாச்சுன்னா கூட காலையில நம்ம அவசர அவசரமா சமைக்கும்போது எல்லா பாக்ஸையும் நம்ம உருட்டிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2லேருந்து 3 அஞ்சர பெட்டி வச்சுக்கிட்டா இன்னுமே ரொம்ப நல்லது. நான் வந்து 2 வச்சிருக்கேன். ஒண்ணு வந்து கரம் மசாலாக்கும், இன்னொன்னு வந்து மிளகு, சீரகம், கடுகு இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக ஒண்ணும் வச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சமைக்கும்போது இந்த 2 பாக்ஸுமே எடுத்து பக்கத்திலேயே வச்சுக்கோங்க. எல்லா சமையலும் முடிச்ச பிறகு எடுத்து மறுபடியும் உள்ள வச்சுருங்க. ஏன்னா, ஒவ்வொன்னு தேவைப்படுறப்போ ஒண்ணொண்ணு எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதிலேயே உங்களுக்கு நேரமும் செலவாகும். அடுத்ததா 6வது டிப் என்னன்னு பார்க்கலாம். பாத்திரம் கழுவும்போது இந்த மாதிரி எல்லா பாத்திரத்தையும் ஒண்ணா கழுவி போட்டு வைக்காதீங்க. ஏன்னா, அடிக்கடி தேவைப்படுறது நமக்கு ஸ்பூனு, கரண்டி இந்த மாதிரி ஐட்டங்கள் தான். இதெல்லாம் நம்ம இதுக்குள்ள தேடி எடுக்கணும்னா, அதிலேயே நம்ம நேரமும் வீணாயிடும். முடிஞ்ச அளவுக்கு பாத்திரம் தேய்க்கும்போதே, ஒரு பெரிய பாத்திரத்துல சின்ன சின்ன கிளாஸு, அதே மாதிரி ஸ்பூனு, கரண்டி இது எல்லாமே தனித்தனியா போட்டு வச்சுருங்க. அப்பதான் நமக்கு தேவைப்படும்போது, இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்ப 7வது டிப் பார்க்கலாம். நைட்டு டின்னர் சாப்பிட்டு முடிச்ச உடனே பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு, கிச்சன் கவுண்டர் டாப்பை இந்த மாதிரி நீட்டா கிளீன் பண்ணி வச்சுருங்க. தேய்ச்ச பாத்திரத்தையும் கவுண்டர் டாப்ல வைக்காம, இந்த மாதிரி கீழ வச்சுருங்க. இந்த 2 டப்புமே நீங்க கவுண்டர் டாப்ல வச்சீங்கன்னா, அதுவே இடத்த அடைச்சுக்கும். கிச்சன் பார்க்கறதுக்கும் மெஸ்ஸியா தெரியும். காலையில எந்திரிச்சு வரும்போது கிச்சன் இந்த மாதிரி கிளீனா, ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம எனர்ஜியும், மூடும் வேற லெவல் தாங்க. பட்டு பட்டுன்னு வேலைய முடிச்சிடலாம். இப்ப 8வது டிப் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த நாளைக்கு சமைக்க வேண்டியத நைட்டே தேவையானதெல்லாம் எடுத்து கவுண்டர் டாப்ல வச்சுருங்க. ஏன்னா, காலையில எந்திரிச்சு ஊற வச்சோம்னு வச்சுக்கோங்க, அந்த அரிசி ஊறுறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகும். இதுல நம்ம நேரமும் வீணாகும். இப்படி ஊற வச்சுட்டா, நம்ம எந்திரிச்ச உடனே அரிசி கழுவி அப்படியே டைரக்ட்டா குக்கர்ல வச்சிடலாம். சீக்கிரமும் சமையல் வேலை முடியும். எந்த காய்கறியா இருந்தாலும் காலையில சமைக்கும்போது கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படியே சோம்பேறித்தனமா வச்சிராதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அடுத்த நாளைக்கு தேவையான காய்கறியும் கையோட கையா அப்படியே கட் பண்ணியும் வச்சுருங்க. நாளைக்கு என்னோட சமையல் வந்து பார்த்தீங்கன்னா, வெஜ் புலாவ் தான். இதுக்கு தேவையான பீன்ஸு, கேரட்டு எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி இப்பவே வச்சுடுறேன். ஆல்ரெடி பாத்திரமும் கழுவி வச்சாச்சு. கவுண்டர் டாப்பும் கிளீனா இருக்கு. வெஜிடபிளும் கட் பண்ணி வச்சுட்டேன்னா, காலையில எந்திரிச்ச உடனே அப்படியே எனக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்ததா 9வது டிப் வந்து அடுத்த நாளைக்கு தேவையான லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையுமே கவுண்டர் டாப்ல எடுத்து வச்சுருங்க. முடிஞ்ச அளவுக்கு சாம்பாரு, ரசம், தயிரு இதெல்லாம் ஊத்துறதுக்காக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கிற இந்த மாதிரி த்ரெட் இருக்கிற பாக்ஸ யூஸ் பண்ணுங்க. ஒரு சில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக்ல லிட் குடுத்துருப்பாங்க. அதுக்கு இந்த மாதிரி ரப்பரும் குடுத்துருப்பாங்க. இந்த ரப்பர் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா, அப்படியே பிசு பிசுன்னு ஆயிடும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கட் ஆயிடுச்சுனாலும், இதுக்குள்ள ஹோல்ஸ் இருக்கும். இதுல அழுக்கும், சோப்பும் பார்த்தீங்கன்னா சேர்ந்துரும். இன்னும் ஒரு சில பாக்ஸ்க்கு இந்த மாதிரி லிட்டும் வருது. இந்த லிட்டும் கொஞ்ச நாளைக்கு தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த லிட்டோட பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிசுபிசுன்னு ஆயி, பிளாஸ்டிக்கோட ஸ்மெல் வர ஆரம்பிச்சுரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கிற த்ரெட் இருக்கிற பாக்ஸ சாம்பார் ஊத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா 10வது டிப் என்னன்னு பார்க்கலாம். நான் வந்து காஃபி பவுடர் பாருங்க, இந்த மாதிரி ₹2 பாக்கெட்ஸ் நெறைய வாங்கி வச்சிருக்கேன். பாட்டில்ல காஃபி பொடி வாங்கி வைக்கும்போது, ஃபுல்லா நான் ஒரு நாளும் யூஸ் பண்ணதே கிடையாது. 3/4 யூஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள 1/4 பாகம் பார்த்தீங்கன்னா, அப்படியே கட்டி போயிடும். அதனால தான் இந்த மாதிரி ₹2 பாக்கெட்ட நெறைய வாங்கி வச்சுருவேன். கரெக்ட்டா 1 கிளாஸ் காஃபிக்கு 1 பாக்கெட் போட்டா போதுங்க. கரெக்ட்டா சரியாயிடும்.
இந்த பாக்கெட் கட் பண்ண நமக்கு சிசர் எல்லாம் தேவையில்லைங்க. கையிலேயே பிச்சா ஈஸியா வந்துரும். வேலைக்கு போறவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி காஃபி பவுடர் பாக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா, டெய்லி ஒரு பாக்கெட் யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும். காஃபி பவுடரும் வீணாகாது. 11வது டிப் என்னன்னு பார்க்கலாம். குக்கருக்கு தேவையான வெயிட் எல்லாமே ஒரு கப்ல போட்டு இந்த மாதிரி ஈஸியா ஹேண்டில் பண்ற இடத்துல வச்சுக்கோங்க. டிஃபன் பாக்ஸுக்கு போடுற ரப்பரு, கேஸ்கட்டு இது எல்லாமே டவல் வைக்கிற ஸ்டாண்ட்லயே ஒரு ஹுக்ஸ் போட்டு இந்த மாதிரி மாட்டியும் வச்சிருங்க. அப்பதான் காலையில நம்ம அவசர அவசரமா சமைக்கும்போது ஈஸியா அந்த திங்ஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சிரும். இப்ப 12வது டிப் என்னன்னு பார்க்கலாம். டெய்லி துணி வாஷ் பண்ணலனாலும், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பா வாஷிங் மிஷின்ல துணிய போட்டுருங்க. அதுவும் நைட் டைம்லயே போட்டுருங்க. காலையில எந்திரிச்சு மிஷின்ல துணிய போட்டீங்கன்னாக்கா, அதை எடுத்து காய போட்டு போறதுக்குள்ள உங்களுக்கு டைம் வீணாயிடும். நைட்லயே மிஷின்ல துணிய போட்டு ஆன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா, நைட்டு எல்லா வேலைகளும் செஞ்சு முடிச்சு, டின்னரும் சாப்பிட்டு வர்றதுக்குள்ள இந்த துணியும் ஆயிடும். ஒரே அடியா இத காய போட்டுட்டும் தூங்கிடலாம். கடைசியா என்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாம். காலையில எந்திரிச்சு இந்த தோசை, பூரி, சப்பாத்தி இதெல்லாம் செய்யற வேலைய கண்டிப்பா வச்சுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நைட்ல செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஏன்னா, ஒவ்வொருத்தருக்கா தோசை, சப்பாத்தி, பூரின்னு செஞ்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தீங்கன்னா, உங்க டைமு வேஸ்ட் ஆயிடும். காலையில டென்ஷனும் உங்களுக்கு அதிகமாகும். முடிஞ்ச அளவுக்கு ஒரே பாட்ல சமைக்கிற மாதிரி வெஜ் புலாவு, டொமேட்டோ பாத், ரவா கிச்சடி, பொங்கல் இந்த மாதிரி ஐட்டமா நீங்க பார்த்து செஞ்சுக்கலாம். காலையில இட்லிக்கு சாம்பார் வச்சீங்கன்னா கூட, மதியம் ரைஸ்க்கும் அதே சாம்பார் வச்சுக்கிற மாரி பார்த்து சாம்பார செலக்ட் பண்ணி வைங்க. காலையில இப்படி நம்ம ரைஸ் ஐட்டமா செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. சாயங்காலத்துல வந்து தோசையோ, சப்பாத்தி ஏன் சிம்பிளா ஒரு உப்புமா கூட நம்ம செஞ்சுட்டு ஈஸியா சாப்பிட்டு படுத்துடலாம். இப்ப காலையில என்னோட வீட்ல நான் வெஜ் புலாவ் தான் பண்ணியிருக்கேன். ஒருத்தருக்கு தான் நான் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணணும். அதனால இந்த புலாவே நான் போட்டு குடுத்துருவேன். இதே நான் 2, 3 பேருக்கு நான் லஞ்ச் பாக்ஸ் பண்றதா இருந்தா, கூடவே ஒரு சாம்பாரும் வச்சுட்டு, ஒயிட் ரைஸும் வச்சிருப்பேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தா, கமெண்ட் பண்ணலன்னா கூட பரவால்ல. கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.